டைரெக்டாக வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டு 2.25 சென்ட்டுக்கு மேலே 3 சென்ட்டுக்கு கீழே இந்த லேண்ட் ஏரியாவில் டிவி யூனிட்டு, ஃபால் சீலிங்கு, மாடுலர் கிச்சன், பெட்ரூம், லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்ட் இதெல்லாமே பண்ணி செமி ஃபினிஷிங்கில் இன்றைக்கி ஒரு 2 BHK வீடு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு வீரபாண்டி பிரிவு அந்த ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடு வந்து யாருக்கெல்லாம் சூட்டாக இருக்குன்னா இந்த வீரபாண்டி ஏரியாவில் வீடு தேடுறவங்க, அது போக சரவணம்பட்டி கீரநத்தம் ஐடி பார்க்கில் வீடு தேடுறவங்க. ஸோ இந்த சரௌண்டிங்ஸில் வீடு தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடு வந்து ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு. ஏன்னா எல்லாருமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரியான லொக்கேஷன் இருந்தால் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. மேட்டுப்பாளையம் ரோடுக்கு பக்கமாக இருக்கும். நீங்கள் ஐடி பார்க்குக்கு போயிட்டு வரீங்கன்னா இந்த வீடு வந்து கொஞ்சம் நல்ல ஸ்பேசிஸாகவும் இருக்கும். பட்ஜெட் வைஸ் இது பார்க்கும்போது ஸ்பேசிஸாக லேண்ட் ஏரியா அதிகமாக இருக்கிறனால பட்ஜெட் வைஸும் கொஞ்சம் நல்லா ஒரு அஃபோர்டபுளான பட்ஜெட்டில் இருக்குங்க. இந்த வீடு வந்து 25க்கு 50ங்கிற லேண்ட் எடுத்து 1065 ஸ்கொயர் ஃபீட்டில் டைரெக்டாக லேண்ட் வடக்கு பார்த்த மாதிரியான லேண்ட் எடுத்து வடக்கு பார்த்த மாதிரியே இந்த வீடு மெயின் டோரோட கட்டப்பட்டிருக்கு. இங்கே வந்து சேலுக்காக இந்த ஒரு வீடு இல்லை, அங்கேயும் ஒரு வீடு இருக்குது. மொத்தம் இங்கே வந்து 2 வீடு இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸு, சொந்தக்காரங்க எல்லோரும் சேர்ந்து ஒட்டுக்கா எடுக்கிற மாதிரி இருந்தால் 2 வீடு ஒட்டுக்கா எடுத்துக்கலாம். அப்போது இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து லைட் அண்டு கலர் தீமில் ஒரு டெக்ஸ்சர் டிசைன்ஸ்லேயே நிறைய ஸ்பெஷல் பட்டி யூஸ் பண்ணி பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அட்ராக்டிவாக வந்திருக்கு. அப்போ நிறைய பார்டர் டிசைன்ஸு, வெர்டிக்கல் டிசைன்ஸு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து வீட்டுக்கான மெயின் கேட்டுங்க. ஃபோல்டபுள் டைப்பில் அமைஞ்சிருக்கு. ஹெவியான மெட்டீரியல் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட போர்ட்டிகோ ஸ்பேஸ். போர்ட்டிகோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸாக உபயோகப்படுத்தியிருக்காங்க. 12.4க்கு 15ங்கிற அளவில் இந்த போர்ட்டிகோ ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையில் வீட்டுக்கான வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. அதுபோக பார்க்கிங் ஏரியாவோட வால் டைல்ஸ் ஃபுல்லாமே இந்த மாதிரி கோல்டன் பீடிங் வச்ச மாதிரி ஒரு கிரே கலர் தீமில் மார்மேட் டிசைனில் மேட் ஃபினிஷிங் 2x4 வெட்டிஃபை டைல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. அந்த சைடு வந்து வீட்டுக்கான அவுட்டர் பாத்ரூம் இருக்குது. அது வந்து கடைசியாக வீடு டெரஸ் போகும்போது காட்டுறேன். இது வந்து வீட்டுக்கான மெயின் டோருங்க. வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து மேட் ஃபினிஷிங்கில் பாலிஷ் ஒர்க் செஞ்சு டேரெக்டாக வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது. இந்த வீட்டோட மெயின் டோர் தேக்கு மரத்தில் இருக்குது. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு 2 ஸ்டெப்பும் கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லாக கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த சைடில் நீங்கள் பார்க்கலாம், இங்கே வந்து செட்பேக் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேசிஸாகவும் இருக்குது. ஒரு ஆள் நல்லா நடந்து போகலாம். சுற்றி நம்ம போய் வீடு கூட்டிக்கலாம். சைடில் எல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணி மெயின்டெனன்ஸாக வச்சுக்கலாம். மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்துடலாம். மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இங்கே வந்து 16க்கு 16ங்கிற லிவிங் ஹால் அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஸ்பேசிஸாக இருக்குது. ஃப்ளோரிங் வந்து ஒயிட் வித் அந்த மார்மேட் டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி 2x4 வெட்டிஃபை டைல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சென்டரில் பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் டிசைன்ஸ் வச்ச மாதிரி 2 டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. சுற்றி வந்து இந்த கோல்டன் வார்ம் கலரில் ஃபோக்கஸ் லைட் மாட்டியிருக்காங்க. அப்போது வேணும்னா நம்ம வந்து ஸ்ட்ரிப் லைட் மாட்டிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. இங்கே டிவி யூனிட் பார்த்திங்கன்னா வீட்டு லிவிங் ஹாலோட மேற்கு பக்கம் இருக்கிற வாலில் வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு மாதிரி வால் மவுண்டட் டைப்பில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒயிட் வித்து அந்த மார்பிள் டிசைன் கிரே அந்த டார்க் தீமில் இருக்குங்க. சைடில் வந்து ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஷெல்ஃபும், கீழே வந்து பேஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாமே வந்து டிவி யூனிட் இந்த செட்டப் பாக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான பேஸ் கேபினெட் இருக்குது. அப்போ வால்ஸ் ஃபுல்லாமே மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. வென்டிலேஷனுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டோர் டைப்பில் இருக்கக்கூடிய யூபிவிசி விண்டோஸை மாட்டியிருக்காங்க. அதே மாதிரி ஹாலில் இந்த தெற்கு பக்கம் இருக்கிற வாலில் பார்த்திங்கன்னா இந்த ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கடப்பாக்கள் வச்சு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஸ்லைடிங் டைப்பில் ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க, கிளாஸ் டோர். அடுத்து நம்ம வீட்டோட கிச்சன் கம் டைனிங் பார்த்துடலாம். 10க்கு 16 வாஸ்துப்படி சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னிமூலையில் இந்த வீட்டோட கிச்சன் இருக்குது. மொத்தமாக சேர்த்து டைனிங் ஏரியா கிச்சன் ஏரியா சேர்த்து 10க்கு 16ங்கிறதால நல்லாவே ஸ்பேஸிஸாக அமைஞ்சிருக்கு. டைனிங் ஏரியாவில் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேயும் ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஒரு எல் டைப்பில் அமைஞ்சிருக்குங்க. சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ராடும் இருக்குது. அதுபோக வென்டிலேஷனுக்காக யூபிவிசி விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கார்னரில் வந்து ஒரு செராமிக் ஹேண்ட் வாஷ் மிஷின் வந்துடும், அது மாட்டி கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல சிங்க் இருக்குங்க. அதனால் வந்து இங்கேயும் ஹேண்ட் வாஷ் மிஷின் மாட்டிட்டாங்கன்னா ஸோ 2 பக்கம் வந்து தண்ணி வந்து தெறிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு பார்ட்டிஷன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. கிரானைட்லேயே இருக்காது. கிச்சனோட கவுண்டர் டாப் ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. சிங்க் வந்து சவுண்டு ப்ரூஃப் மெட்டீரியலில் இருக்குங்க.
அது போக நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு 2 டேப்பும் இருக்குது. ஆரோ மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. கிச்சனோட வாலுக்கு ஃபுல்லாமே ப்ரௌன் வித் ஒயிட் கலர் தீமில் 2mm அந்த ஸ்பேஸர் கொடுத்து அப்பாக்சி ஃபில் பண்ணி சீலிங் வரைக்கும் இந்த கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்குமே இந்த கிளாஸி ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டி நம்ம சிம்னி பைப் ஃபிட் பண்ணிக்கலாம். அதில் இந்த கிச்சனோட வென்டிலேஷனுக்கும் இங்கே வந்து ஒரு யூபிவிசி விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. கீழே ஃபுல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. இது கட்லரி யூனிட்டுங்க. அப்புறம் பிளேட்ஸ் அண்ட் வெசல்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஸ்டோரேஜ் யூனிட்டு. இங்கே வந்து சிலிண்டர் வச்சுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸு. இந்த இடத்துலையும் ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஃபுல்லாமே நம்ம ஓவன் மிக்ஸி அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. ரெண்டா லெவல்லையும் இங்கே வந்து எல் டைப்பில் ஆர்சிசி லேப்டாப் வச்சு கொடுத்து இங்கேயும் லேப் கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சுக்கலாங்க. அதுக்கான ஸ்பேஸ் தான் அது. அதுக்கான அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி இங்கே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜை. அதுக்கான வால்வ் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ டைனிங் ஏரியாவுக்கு வந்து இது டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். அடுத்து நம்ம வீட்டோட ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாம். ஹாலோட தெற்கு பக்கம் இருக்குது. கிச்சனுக்கு பேக் சைடில் இருக்குது. டோர் எல்லாமே இந்த மாதிரியான ரெடிமேட் ப்ளஸ் டைப் புட்டன் டோர் தான். நிலவு வந்து சால்வுட்டுங்க. எப்பவும் போல் இந்த வீடு வந்து வாஸ்துப்படி கன்னி மூலையில் தான் இருக்குது. சவுத் வெஸ்ட் கார்னர் குபேர மூலைன்னு சொல்லுவாங்க. 10க்கு 16 இந்த ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அளவு. இங்கேயும் வால் ஷெல்ஃப் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லேப் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அங்கே சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ராடு இருக்குது. ஏசி மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ இருக்குது, யூபிவிசி விண்டோ. அதுபோக அங்கே ஒரு யூபிவிசி விண்டோ. ஃப்ளோரிங் டைல்ஸ் ஃபுல்லாமே நம்ம ஹாலில் பார்த்த மாதிரி தான் எல்லா ரூம்ஸ்க்கும் இதே மாதிரி தான் இருக்குங்க. இதோட அளவு அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 4க்கு 8ங்க. அதுக்கான டோர் எல்லாமே இந்த மாதிரியான ஃபைபர் டோர் தான் மாட்டியிருக்காங்க. ஃப்ளோரிங் வந்து ஆண்டிஸ்க் டைல்ஸு. வாலுக்கு வந்து டார்க் வித் லைட் கலர் பேட்டர்னில் இருக்கக்கூடிய கிளாஸி ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸ் மாட்டியிருக்காங்க, ஃபிட் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் ஃபுல்லாமே லே பண்ணியிருக்காங்க. அது போக ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுப்பாங்க. வெஸ்டர்ன் க்ளாசட் பை ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கஸ்டமர் வீடு புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுப்பாங்க. அப்போது கீஸருக்கு ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. வாங்க அடுத்த பெட்ரூம் பார்த்துடலாம். ஹாலோட நார்த்தன் சைடில் இந்த வீட்டோட செகண்ட் கிட்ஸ் பெட்ரூம் இருக்குது. சேம் அதே மாதிரியான ரெடிமேட் டோர் தான். இப்போ நம்ம செகண்ட் கிட்ஸ் பெட்ரூம்க்கு ரீச் ஆகிட்டோம். இதோட அளவு 10க்கு 8ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு இந்த செகண்ட் கிட்ஸ் பெட்ரூம். இங்கேயும் ஷெல்ஃப் கொடுத்து கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்காங்க. லேப் கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஏசிக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இந்த ரூமில் வந்து லைட் மட்டும் கொஞ்சம் ஃபியூஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், டியூப் லைட். அதனால் வெளிச்சம் கம்மியாக இருக்குது. அதெல்லாம் பரவாயில்லைங்க. இங்கே விண்டோ இருக்குங்க, அதுவே பெரிய வெளிச்சமாக இருக்குது. இதோட அளவும் 4க்கு 8 தாங்க. ஆனால் வேறு மாதிரியான டைல்ஸ் பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி டெரக்கோட்டா வித் பிளாக் கலரில் பிளெண்டான மாதிரியான ஒரு டைல்ஸு. ஃப்ளோரிங் வந்து ஆண்டிஸ்கி டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இதுவுமே செக்டு பேட்டர்னில் வேறு மாதிரி தான் இருக்குது. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கஸ்டமர் வீடு புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுப்பாங்க. 4க்கு 8ங்க. இது 4க்கு 8 இதோட அளவு. இப்போ நம்ம அவுட்டர் பாத்ரூம் பார்த்துடலாம். அவுட்ரு பாத்ரூம் போர்ட்டிகோக்கு ஃப்ரண்ட் சைட்லேயே அமைஞ்சிருக்கு. 3க்கு 6ங்க இதோட அளவு. இண்டியன் க்ளாசட் டைப்பில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அப்படியே நீங்கள் இந்த அவுட்ரு பாத்ரூம்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த வாஷிங் மிஷின் மாட்டிக்கிற மாதிரியான வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்கேஸ்க்கு கீழே வந்து யூபிஎஸ் இன்வெர்ட்டரில் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இது வந்து டேரஸ் போகிற மாதிரியான அமைஞ்சிருக்கு ஸ்டார்கேஸ். இனிமேல் தான் பெயிண்ட் அடிப்பாங்க போல். ஃபுல்லாமே பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. சைடு ஹேண்டில்ஸ் வந்து எம்எஸ்டியில் இருக்குது. டெரஸ் வந்ததும் டெரஸோட கார்னரில் ஒரு காங்கிரஸ் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து 1000 லிட்டர்ஸில் 2 சிண்டெக்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. அது போக பில்லர்ஸ் எல்லாமே ரைஸ் பண்ணியிருக்காங்க போல். ஃபுல்லாமே பிளாஸ்டிக் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. துணி காய போகிறதுக்கான 2 ஆங்கிள் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு நான் முதலே சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டி பிரிவுலேருந்து நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடலாம். அந்த மாதிரி லொக்கேஷனில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து ஐடி பார்க்குக்கும் நம்ம ஈஸியாக போயிடலாங்க. ஸோ இங்கேருந்து ஐடி பார்க்கு ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாம். ஸோ இங்கேருந்து போனீங்கன்னா ஒரு இடிகரை, அத்திப்பாளையம், அப்புறம் கீரநத்தம் அப்படின்னு நீங்கள் போயிடலாம். இந்த வீடு வந்து லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோடு சேர்த்து 60 லட்ச ரூபா இந்த வீட்டுக்கான பில்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. 3 சென்ட்டுக்கு கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது இந்த லேண்ட் ஏரியா.
ஸோ கிட்டத்தட்ட 3 சென்ட் கிட்ட தான் இருக்குங்க இந்த வீடு கட்டப்பட்ட லேண்ட் ஏரியா. 1065 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா இந்த வீடு கட்டியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. 2 வீடு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் யாராக இருந்தாலும் நம்ம ஒட்டுக்கா சேர்ந்து இந்த வீடு வாங்கலாம்னு சொல்லி அவங்களுக்கு இந்த வீடை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.